இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்திருக்காரு. ஐயோ, இவங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? அதான் எதுவுமே நடக்கலையா மேடம்? ஏன் நீங்க நடக்காத ஒண்ணு நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? இல்லப்பா, நான் பயப்படுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நான் இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க வருது. ஒருவேளை நானும் போயிட்டா? மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் அது நடக்கத்தானே போகுது. எனக்கு அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. இந்த அப்பாவிக்கு இன்னும் யாரு இருக்காங்க? இவளுக்கு தாயா இருந்த யாரு பாத்துப்பாங்க? ஏன் அழாதா? நான் தான் வந்துட்டோம்ல, அழாதா, கண்ணு துவச்சுக்கோ. இல்லம்மா, இல்ல, நான் அழல. அம்மா அழலடா. நீ என்ன பேட் கேர்ளா? தைரியமா இருக்கணும். அழாதா? இல்ல, அம்மா அழல. குட் கேர்ள். மேடம், தயவு செஞ்சு இனிமே நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி யோசிக்கிறது தப்புதான்ப்பா. ஆனா நிஜம் என்ன? எனக்கு அப்புறம் இவளுக்கு யாரும் இல்லைங்கிறதானே உண்மை. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா? மேடம், பயப்படாதீங்க. மாயாவுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அவங்களை எப்படியாவது நாம கஷ்டப்பட்டு சரி பண்ணிடலாம். எது சரி, எது தப்பு, யார நம்பணும், யாரு தப்பான ஆளுங்கன்னு நாம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்பவே மாயா கிட்ட கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குன்னு நம்ம டாக்டர் வேற சொன்னாரே. நாம இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டா போதும், மாயாவை இன்னும் கொஞ்ச நாளையே நாம நார்மல் ஆக்கிடலாம். சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு அவங்கள நம்ம கொண்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. இத உங்களை தைரியப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல, என் மனசுல பட்டுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். வாழ்க்கையில அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும். என் வார்த்தையை நம்புங்க. எதிர்காலத்துல நீங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை ஒண்ணு அவங்களுக்கு அமையும். அத நான் மனசார சொல்றேன் மேடம். சரி மேடம், ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். நான் உன்னதான் பண்ணப்புறேன். இனிமே மாயாவுக்கு நீதான் எல்லாமே. உன்னால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். கடவுள் கிட்ட அதுதான் நான் வேண்டிக்கிறேன். யோகி, போன விஷயம் என்னாச்சுப்பா? மாயாம்மா வெளியில விட்டுட்டாங்களா? இல்லம்மா, ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் மாயாவி அவங்க அப்பா வீட்டுல இருந்து எப்படியோ கூட்டிகிட்டு வந்தாச்சு. 2 பேரையும் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு தான் வரேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோப்பா அம்மாவும் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அதுவே போதும். ஆமாம்மா, எனக்கும் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரிடா, நீ போய் கையை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வா. அம்மா, மாயாவோட அப்பா நாம நினைச்சதை விட ரொம்ப பெரிய கிரிமினலா இருக்காருமா. வெறும் பணத்துக்காக ஆசைப்பட்டு மாயாவை அவங்கள விட மோசமா இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காருமா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நல்ல வேளை நானும் பவானி மேடமும் கரெக்ட் டைம்க்கு அங்க போயிட்டோம். இல்லன்னா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பாங்கம்மா. எப்படி யோகி? மாப்பிள்ளை வீட்டுல இந்த ஆளை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாங்க? தெரியலம்மா, ஆனா பவானி மேடம் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளையோட அப்பா நல்லா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் போனாரு. பெத்த பொண்ணுக்கே இப்படி கெடுதல் பண்றதுக்கு அந்த ஆளுக்கு எப்படிமா மனசு வருது? பொண்ணை விட அந்த ஆளுக்கு பணம் தான் முக்கியம். அப்படி பணம் சம்பாதிச்சு என்னம்மா அவர் சாதிக்க போறாரு?
அந்த காசுல சாப்பிட்டா எப்படிம்மா சரிக்கும்? சரிப்பா, நீ அத பத்தியே பேசிட்டு இருக்காத. உலகத்துல மாயாப்பா மாதிரி மனுஷங்களும் இன்னும் இருந்துகிட்டு தான்ப்பா இருக்காங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பாங்கப்பா. எங்கம்மா அனுபவிக்கிறாங்க? பாவமா பவானி மேடமும் மாயாவும். அந்த ஆள் பண்ண கூத்துல அவங்களுக்கு எவ்வளவு வேதனை கஷ்டம். மேடம் இல்லாத இந்த 2 நாள்ல மாயா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க நினைச்சாலே எனக்கே ரொம்ப வேதனையா இருக்குமா. ஆனா நடந்த விஷயத்துல மாயா ஒன்னும் பெருசா அப்செட் ஆகலமா. ஆனா பவானி மேடம் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. மாயா மாதிரியே நாமளும் விவரம் தெரியாம இருந்துட்டா நல்லதுன்னு தோணுதுமா. நடந்த எல்லாத்தையும் நம்மளாலேயே ஜீரணிக்க முடியலையே. மேடம்க்கு எப்படிமா இருக்கும்? ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்கம்மா. நொந்து போய் பேசினாங்கம்மா. நான் அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனாலும் நான் இருக்கும்போதே என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்குதே, நான் இல்லைன்னா என் பொண்ணை யாரு பாத்துப்பாங்க, அவளுக்கு யாரு தோண அப்படின்னு மேடம் கேட்டாங்க. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியலமா. கடவுள் அதுக்கு ஒரு வழி காட்டுவார்னு சொன்னேனே தவிர எனக்கே மாயாவோட நிலைமையை நினைச்சா கவலையாதாம்மா இருக்கு. மேடம் மாதிரி அவங்கள பொறுப்பா யாருமா பாத்துப்பாங்க? நீ ஏன்பா அத பத்தி எல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்குன்னு ஒரு வழி இல்லாமலா போயிட போகுது? மாயாவுக்காவது அவங்க அம்மா இருக்காங்கப்பா. ஆனா யாருமே இல்லாத அனாதையா இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் எங்களுக்கு யார் இருக்காங்கன்னு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்களால வாழ முடியுமா? அவங்க எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லையே. ஆனா நம்ம கண்ணு முன்னாலேயே ஒரு குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படியாவது வழி கிடைக்கும்னு நாம எப்படி நினைக்க முடியும்? பவானி மேடம்க்கு மாயா மட்டும் பிரச்சனை இல்லம்மா, அவங்க புருஷனும் தான். அந்த ஆளு எப்ப என்ன கலாட்டா பண்ணுவாருங்கிறதே தெரியல. அந்த ஆளையும் சமாளிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மாயாவையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப பாவமா இருக்குமா. எனக்கும் புரியுதுப்பா. அவங்கள நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்காக நம்மளால வருத்தப்பட முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்கள பார்த்து வருத்தப்படுறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆனா உதவி செய்யறதுக்கு மட்டும்தான் யாருமே இல்ல. அவங்களுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். நாம என்ன பண்ணலாம்னு அப்புறமா யோசிப்போம். முதல்ல நீ சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு சாப்பிட தோணல. என்ன யுகி, கொஞ்சமாவது சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் வேலை கிளம்புறேன். டேய் யுகி, யுகி சொல்றத என்ன பையன் இவன்? அவங்களுக்காக வேதனைப்பட்டு இவன் சாப்பிடாம போறான். நான் வைஷுவோட ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணாததுனால அவ மேனேஜர் கிட்ட சொல்லி அவர் பண்றாரோ? சொல்லுங்க சார். எங்கடா இருக்க நீ? பேங்க்ல இருக்க சார். ஒரு அவசரத்துக்கு உன்னை பிடிக்கவே முடியலையே. எப்பவுமே நீ ஏண்டா அவுட் ஆஃப் ரேஞ்சிலே இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இங்க சிக்னல் சரியில்லை சார். அதான். என்ன விஷயம் சார்? ஒரு எமர்ஜென்சி கம்ப்ளைண்ட், அதை நீ தான் அட்டென்ட் பண்ணணும். உடனே கிளம்பி வாங்க. எங்கன்னு சொல்லுங்க சார், நான் நேரா அங்கேயே கிளம்பி போயிடுறேன். நீ முதல்ல ஆபீஸுக்கு புறப்பட்டு வா, அப்புறமா அங்க போய்க்கலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். உடனே வர சொல்லி கால் பண்ணீங்களே சார். ஏன் நான் சொன்னதான் வருவியா சார்? இங்க ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. இந்த பொண்ணு பல தடவை உனக்கு ஃபோன் பண்ணி நீ எடுக்கல. சாரு ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கீங்களா? இல்ல சார், நான் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். போய் சொல்லாத. இவங்க உனக்கு ஒரு தடவை 2 தடவை இல்ல 20 தடவை உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஃபோன் பண்ணி இது வரைக்கும் 3 hours ஆச்சு. அது வரைக்கும் சார் வண்டியில தான் போயிட்டு இருந்தீங்களா? சார், பர்சனலா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உன்னோட எப்பவும் இதே பிரச்சனை தான். இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், சின்சியரா வேலை பார்க்கணும்னு எப்பதான் நினைக்க போற நீ? சரி, அதை விடு. நீ இப்ப இங்க வந்ததே பெரிய விஷயம். இப்ப ஃப்ரீ ஆயிட்டல, வேலை பார்க்கலாம்ல? பார்க்கலாம் சார். என்னன்னு சொல்லுங்க. நியூ வே ஹோட்டல்ல இருந்து
ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அங்க ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல தெரியுது. அதை நீ தான் அட்டன் பண்ணணும். உடனே கிளம்பு. சார் ஹோட்டல்னா அங்க சிஸ்டமே வேற சார். ஹவுஸ் ஹோல்ட் ஹீட்டர் மாதிரி சிம்பிள் கிடையாது. சோ வாட்? ஹெல்ப்புக்கு யாராவது வேணும் சார். தனியானா ரொம்ப கஷ்டம். எல்லாருமே சர்வீஸ் போயிருக்காங்கப்பா. நீ போய் தனியா மேனேஜ் பண்ணிக்க. இல்ல சார், ஒருத்தர் கூட இருந்தாதான் சார் வேலை குவிக்க முடியும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் குள்ள முடியலன்னா அப்புறம் அதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் சார். அப்போ நான் தான் ஃப்ரீயா இருக்கேன். என்ன கூட்டிட்டு போ. சார் உன்னோட அனுப்பி வைக்க இங்க ஒருத்தருமே இல்ல. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சார் அவர் கூட நான் போறேன். நீ எப்படிமா? அது வேற லைன். இல்ல சார், ஹெல்ப் பண்ண தானே கூப்பிடுறாரு, அதுக்கு நான் போதாதா? ஹலோ, உங்களுக்கு சர்வீஸ்னா என்னன்னு தெரியுமா? அது ஒண்ணு சும்மா வேடிக்கை பார்க்கறது இல்ல, வேலை பார்க்கணும். நீங்க ஹெல்ப்புக்கு தானே ஆள் கேட்டீங்க, என்னால அது முடியும். சார் நம்ம சர்வீஸ் டிலே ஆகுதுன்னு ஏற்கனவே மெயில் பண்ணிட்டாங்க. இப்பவும் போகலனா அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் அது நமக்கு தான் சார் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு பிரான்ச்சுக்கு கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. அது விஷயமாவும் நான் அங்க போக வேண்டியிருக்கு. அது உனக்கு தெரியுது. சார் ரொம்ப பிகு பண்ணிக்கிறாரே. இந்த பொண்ணோட போறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? சார் அது நீ ஆள் கேட்ட, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவங்க தான் வருவாங்க. ஒழுங்கா கூட்டிட்டு போய் அந்த வேலையை முடி. வேண்டாம் சார், இவங்க இங்கேயே இருக்கட்டும். நான் தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அங்க போன சார் ஒர்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. இன்னொருத்தர் இல்லாம முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அங்கிருந்து என் உயிரை வாங்க கூடாது. பேசாம கூட்டிட்டு போ. சார் ஜென்ஸ்னா பரவாயில்ல சார், இவங்க லேடி சார், எப்படி சார் போறது? ஏன் உங்ககிட்ட தான் வண்டி இருக்குல்ல, அதுல கூட்டிட்டு போ. ஏமா, இவனோட பைக்ல போறதுக்கு உனக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன, பைக்ல போங்க. சார் என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல, பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வரும்போதே நான் அதை தள்ளிட்டு தான் சார் வந்தேன். நீ தான் இப்படின்னா உன் வண்டியை மக்கர் தானா? சூப்பர்ரா. அதுக்காக எஸ்கேப் ஆகி ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சாத. கால் டாக்ஸியை புக் பண்ணி 2 பேரும் அதுல போங்க. வைஷாலி சார். நீ உடனே கால் டாக்ஸியை புக் பண்ணு. ஓகே சார். இத பார், 2 பேரும் போறீங்க. 1 ஹவர்ல அந்த வேலையை முடிக்கிறீங்க. இல்ல 1க்கு 2 மெமோ கொடுப்பேன். போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஓகே சார். சாரி யுகி, ரொம்ப எமர்ஜென்சின்றதுனால தான். புரியுதுங்க, அதான் போலான்னு முடிவு பண்ணியாச்சுல. யுகி, நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் நீங்க எடுக்கல. அதனால தான் சார் கிட்ட. உங்க போன் அட்டெண்ட் பண்ணலன்னா உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்காம ஏன் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ, ஏன் யுகி என்கிட்ட பேச வெயிட் பிடிக்கல? பண்றேன், வாங்க. ஏன் ஃபோன் கால் அவாய்ட் பண்ணா? என்ன கோவம்? ஏன் பேச பிடிக்கல? என்னாச்சு? எஸ் சார். ஹலோ சார், நீங்க கேசர் ஒர்க் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா சார். அதை சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் சார். ஹரி சார், இவரை கூட்டிட்டு போயிட்டு கேசர் இருக்கிற இடத்த காட்டுங்க. ஓகே சார். Thank you சார். ஓ இங்க தான் சார் ப்ராப்ளம். ஏதோ தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் கீழே தான். மெயின் பாக்ஸ் எங்க இருக்கு? உள்ளதா இருக்கு. எதையும் ஆஃப் பண்ணிடாதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. Thanks.
யுகி யுகி என்ன என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்னங்க பேசணும்? என்னாச்சு யுகி? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க. நான் என்ன கேட்கறேனோ அந்த டூல்ஸை மட்டும் நீங்க எடுத்து கொடுங்க. வேற எதுவும் அனாவசியமா நீங்க பேசாதீங்க. பேசாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்சுவலா அன்னைக்கே நான் கால் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீங்க ஃபோன் பண்ணப்ப உங்க காலை மாயா அட்டன் பண்ணி என்னையும் கடிச்சு வச்சு பெரிய ப்ராப்ளம் ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. சோ உங்ககிட்ட என்னால எதையுமே கன்வே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பல தடவை கால் பண்ணேன், ஆனா நீங்களும் எடுக்கல. வைஷாலி ப்ளீஸ், என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா? ப்ளீஸ் யுகி, கோவப்படாதீங்க. என்ன காரணத்துக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் என்னையும் அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். அப்படி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நான் மனப்பூர்வமா சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் யுகி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யுகி, ஒரு 2 minutes ப்ளீஸ். ஏங்க வேலை பார்க்கும்போது என்னங்க இது தொணன்னு? அப்படி போய் உட்காருங்க. ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு விடுறீங்க? நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லைங்க. அப்புறம் ஏன் சரியா பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ண. ஏங்க போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களாங்க? ப்ளீஸ் யுகி, என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்களேன். இத பாருங்க, இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நீங்க கோவப்படுறீங்கல்ல, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, நான் போயிடுறேன். உங்களுக்கு எந்த காரணமும் சொல்ல அவசியம் இல்லைங்க. சொல்லவும் நான் விரும்பல. ஏன்